வெள்ளியன்று உங்கள் அனைவரையும் ஹெவன் டிவி வாயிலாக சந்திக்க கிருபை செய்த தேவனுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உலகமெங்கிலும் உள்ள மக்கள் இயேசுவினுடைய பாடு மரணங்களையும் இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 மொழிகளையும் தியானிக்கிற நாள் இது. நாமும் ஹெவன் டிவி வாயிலாக இயேசு சிலுவையில் மொழிந்த 7 மொழிகளையும் தியானிப்போமாக. நான் தெரிந்து கொண்ட முதல் மொழி லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆம், பிதாவை நோக்கி அவர் முதல் ஜெபத்தை ஏறெடுத்தார். அவருடைய 7வது மொழியிலும் அவர் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தை முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருந்தனர். இதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று எதனால் அவர் கூறினார், யாருக்கெல்லாம் மன்னிப்பை அருளும்படி கூறினார் என்பதை நாம் சற்றே ஆராய்வோம். முதலாவது யூத ஜனங்கள். இயேசு வந்த யூத குலத்தில் உள்ள ஜனங்கள் இயேசுவை மேசியாவாகவும் தேவகுமாரனாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்டவர்கள்தான். இன்னும் 5 அப்பம் 2 மீனையும் இயேசு 5000 பேருக்கு பங்கிட்ட போது அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் சாப்பிட்டவர்கள்தான். இன்னும் ஓசனா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தவர்கள்தான். ஆனால் கடைசியில் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லும்போது அந்த யூத ஜனங்கள் இயேசுவை ஒப்பு கொடுத்தனர் என்று பார்க்கிறோம். எனவே இயேசு யூத ஜனங்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர் மற்றும் சதிசேயர் இவர்கள் எப்பொழுதும் இயேசுவுக்கு எதிரடையாகவே பேசி வந்தனர். இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு எதிரடையாக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தனர். இயேசுவும் அவர்கள் செய்த அநேக காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் கோடிட்டு காண்பித்து கொண்டே இருந்தார். மேலும் பிரதான ஆசாரியன் ஜனக்கூட்டமெல்லாம் இயேசுவுக்கு பின் சென்ற வேளையிலே அவன் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவன் ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரதான ஆசாரியன், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் ஆகிய எல்லோரையும் மன்னிக்கும்படி இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்டார். அடுத்ததாக பிலாத்து. பிரதான ஆசாரியருடைய கூட்டமெல்லாம் இயேசுவை பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். ஏனென்றால் பிலாத்து ரோம கவர்னராக அன்றைய தினம் காணப்பட்டான். ஒருவனை மரண ஆக்கினை செய்யக்கூடிய அதிகாரம் பிலாத்துவின் கையில் மட்டுமே இருந்தது. எனவே அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் பிலாத்துவின் கையில் ஒப்பு கொடுத்தனர். பிலாத்து இயேசுவிடம் விசாரித்த போது இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று அறிக்கையிட்டான். எனினும் யூதர்களுக்கு பயந்து அவனும் தன் பதவியை காப்பாற்றி கொள்ள இயேசுவை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அவனையும் மன்னியும் என்று பிதாவிடம் இயேசு கதறினார் என்று பார்க்கிறோம். இயேசு ஏரோதின் அரண்மனைக்கும் எடுத்து செல்லப்பட்டார். ஏரோதின் போர் சேவகர்கள் ஒரு சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, தலையிலே முள் கிரீடத்தை வைத்து, சிரசிலே கோலினால் அடித்து, யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இந்த ஏரோது அவன் போர் சேவகரோடு சேர்ந்து இயேசுவை நிந்தித்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கும் இயேசு மன்னிப்பை அருளும்படி பிதாவிடம் அவர் வேண்டினார் என்று பார்க்கிறோம். 3½ ஆண்டு காலங்கள் இயேசுவோடு உண்டு உறங்கி அவருடைய போதனைகளை கேட்டு அவர் செய்த அற்புதங்களையெல்லாம் கண்ணார கண்ட அவருடைய சீஷர்களில் 2, ஒன்று சீமோன் பேதுரு, இன்னொன்று இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. இவர்களையும் மன்னிக்கும்படி இயேசு பிதாவிடம் கேட்டார் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஆதாமின் மூலம் பாவம் இந்த மனு குலத்துக்கு வந்தது. ஆகவே இந்த மனு குலத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் மன்னிக்கும்படி இயேசு பிதாவிடம் வேண்டினார். நான் பூமியில் இருக்கும் பொழுது உங்கள் எல்லாரையும் நான் என்னிடம் இழுத்து கொள்வேன் என்று அவர்
கூறினார். நான் சிலுவையில் இருக்கும் பொழுது உங்கள் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று இயேசு கூறினார் அல்லவா? ஆகவே இயேசு மனுக்குலத்துக்காகவும் அவர் இவர்களை மன்னியும் என்று பிதாவிடம் அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு பல முறை கூறியதாக சில மொழிபெயர்ப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆகவே இயேசு இவர்கள் அனைவருக்காகவும் பிதாவிடம் அவர் வேண்டிக் கொண்டார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஆனால் நாமும் பிறருக்கு மன்னிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் ஏன் பிறருக்கு மன்னிக்க வேண்டும்? இயேசு மலைப்பிரசங்கத்தில் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிப்பார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இறங்கினது போல நாமும் பிறருக்கு இறங்க கடமைப்பட்டுள்ளோம். சீமோன் பேதுரு இயேசுவிடம், என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அப்பொழுது இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் என்று கணக்கற்ற முறை மன்னிக்க வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மன்னிக்கும் குணம் நம்முடைய மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. ஒருவர் பெருமைக்காரராக இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களை மன்னிக்க மாட்டார்கள். ஒரு சிறு காரியத்துக்கு கூட எஸ்கியூஸ் மீ என்று சொல்ல தயங்குவார்கள். அவர்களுடைய ஈகோ மற்றும் பெருமை குணம் பிறரிடம் மன்னிப்பு கேட்க விடாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பிறரை மன்னிக்க வேண்டுமென்றால் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பிறரை மன்னிக்காவிட்டால் என்ன நிகழும்? இயேசு கூறின உவமையில் ஒரு மனிதன் ராஜாவிடம் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாத போது அவன் பட்ட கடன் அனைத்தையும் ராஜா அவனுக்கு மன்னித்து விட்டார். ஆனால் அவனோ தன்னிடம் கடன்பட்ட 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட ஒரு உடன் ஊழியனை கண்டபோது அவனுடைய தொண்டையை நெரித்து 100 வெள்ளிப்பணம் தனக்கு கொடுக்கும் வரையும் அவனை சிறைச்சாலையில் போடுவித்தான். நடந்ததை அறிந்த ஊழியக்காரர் ராஜாவிடம் இந்த விஷயத்தை தெரிவிக்கவே ராஜா அந்த ஊழியக்காரனை அழைத்து, நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் பட்ட கடன் முழுவதும் செலுத்தி தீர்க்கும் அளவும் அவனை சிறைச்சாலையிலே ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் பிறரை மன்னித்தால்தான் தேவனும் நமக்கு மன்னிப்பை அருளுவார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை எப்படியெல்லாம் மன்னிக்கிறார் பிரியமானவர்களே? மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் என்று எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே பாவங்களை அவர் போட்டு விடுகிறார். திரும்ப அதை அவர் ஒரு காலம் நினைப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் படைத்தவர் நம் தேவன். சங்கீதம் 103:12 இவ்வாறு வாசிக்கிறோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், அந்த பாவங்கள் இனிமேல் நினைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அந்த இரத்தத்தை தான் இயேசு பாவ மன்னிப்பின் அடையாளமாக கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தார்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆம், அந்த இரத்த ஊற்றில் நாம் மூழ்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அத்தகைய மன்னிப்பை நாம் பெற்று வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகிறார், மாண்டிட்ட
விட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகிறார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தாம் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, தமது திருமைந்தன் மூலம் சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தையில் மன்னியும் என்ற அவருடைய வார்த்தையின்படி முழு உலகத்திற்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்தீரே. நேயர்களில் யாராவது பிதாவே எங்களை மன்னியும், நாங்கள் செய்த பிழைகளை பொறுத்தருளும் என்று கேட்பார்கள் என்றால் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு பரகதி வாழ்வை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நாம் இவ்வுலகில் ஒருவர் இன்னொருவரை ஆதாயம் செய்வோம். ஈச் ஒன் ரீச் ஒன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு குட் ஃப்ரைடே தினத்திலே ஹெவன் டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு இந்த மகிமையான வாய்ப்பை கொடுத்த ஹெவன் டிவிக்கும் மனமார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்னதான 2வது திருவார்த்தை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறினதான 2வது திருவார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். 7 என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிற ஒன்று. ஆகவே இந்த 7 வார்த்தைகளையும் நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. இயேசு சொன்ன இந்த 2வது வார்த்தையினுடைய மிக முக்கியமான நோக்கம் ரட்சிப்பை குறித்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாருங்கள், அவர் தேவகுமாரனாய் இருந்தும் இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு மனுஷராய் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு இதை போல் ஒரு நாளிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நோக்கமாய் கொண்டிருந்ததே ஆகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலும் கூட அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினார். இயேசுவினிடத்தில் ஏதோ ஒரு அற்புதத்திற்காய் சுகத்திற்காய் வந்தவர்கள் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாகவே கடந்து சென்றார்கள். பைபிளில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் கூட பரலோக ராஜ்யத்தை மையப்படுத்தினதாகவே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனால தான் சகையுடைய வீட்டிலே ஒரு பாவியான மனுஷன் அவருடைய வீட்டில் போய் அந்த ரட்சிப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சமாரிய ஸ்திரீயை சந்தித்து அந்த சமாரியாவை ரட்சிப்பிலே நடத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கூட 2வது வார்த்தை அந்த ரட்சிப்பின் வார்த்தையாகவே கொடுக்கிறதை நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். 2 கள்வர்கள் இருபுறமும் நிற்க இயேசு அவர் நடுவிலே கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட்டவராய், அவர் ஆணிகளானால் அவர் காயப்பட்டவராய், அறையப்பட்டவராய் அந்த சிலுவை மரணத்திலே அவர் காணப்படுகிற நேரத்திலும் கூட
2 கள்வர்களில் ஒரு கள்வன் இயேசுவை இகழுகிறான், இன்னொரு கள்வனோ இயேசுவினிடத்திலே தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, தன்னுடைய கடந்த கால ஜீவிதத்தினுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது இந்த அடியேனே நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஒருவனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்னொரு கள்வனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை இருந்தது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நம்புகிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்புகிறோமா? ஒரு கள்வன் அதை நம்பாமல் போனதினால, ஆண்டவரை விசுவாசிக்க அவன் தவற விட்டதினால, அந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்வதற்கு அவன் விருப்பப்படாமல் போனதினால அவனுடைய வாழ்க்கை பாதாளமான நரகத்திற்குள்ளே தள்ளப்பட்டது. ஆனால் எந்த ஒரு கள்வன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது தன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டானோ, அவனுக்கு ஆண்டவர் பரதேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையின் ராஜ்யத்தையும் பரலோகத்தையும் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை நீ நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த ரட்சிப்பு உன்னை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும். பைபிள் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம்தான் மிக மேன்மையான வாக்குத்தத்தம். இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகும். இந்த உலகத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம், அதன் மிகுதியானது சஞ்சலமும் வருத்தமும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் நாம் இந்த பூமியில் வாழப்போகிறோம். ஒரு வாடகை வீட்டில் வாழுகிறது போல தான் நம்ம இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். ஆகவே இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யம் ஒன்றுதான் நிரந்தரம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம் பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் நம்முடைய பாதையை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் பாதையை நாம் வகுத்துக்கொள்வோம். இந்த கள்வன் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நீரனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவன் மரணத்திற்கு பின்பாய் சுதந்தரித்து கொண்டான். மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, மரணத்திற்கு பின்புதான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வாழ்க்கை கர்த்தருடைய ராஜ்யமா இல்லை நரகமா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யம், அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை. நித்தியமாய் நாம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு மகிமையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதற்கு மாறான ஒரு நரக வாழ்க்கை இருக்கிறதே, அது வேதனை நிறைந்த இடம், புழுக்கள் நிறைந்த இடம், அது கொடிதான இடம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலே இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த நரக ஆக்கினிக்குள்ளே நாம் போகாதிருக்கும்படியாக தான் இந்த மகிமையான சுவிசேஷங்கள் இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவன் லாசரு நமக்கு நன்றாக தெரியும், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் லாசருவோ அந்த சுகபோகமான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழுகிறான். 2 பேருடைய வாழ்க்கையிலும் மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் மரணத்திற்கு பின் லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இதே பரதேசுவுக்குள்ளே அவன் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஐஸ்வர்யவான் அப்படியல்ல, அவன் கொடிதான பாதாளத்திலே அவன் நரக ஆக்கினைக்காக வைக்கப்பட்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம்.
இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவிக்குமானால், இல்லை இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையை சேர்த்துக்கொள்ள இந்த பூமியிலே வரும்பொழுது அவரோடு எதிர்கொண்டு போக நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். இல்லையானால் நம்முடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலைமையாக இருக்கும். ஆகவேதான் இந்த கள்வன் கடைசி நேரத்திலே அவன் குற்றவாளி என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாய் இந்த கள்வன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவருடைய ராஜ்யத்தை விசுவாசித்து ஆண்டவிடத்தில் அதை வாஞ்சித்து கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அவனை தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு அவனுக்கு வாக்கு தத்தத்தை அந்த மரண நேரத்தின் கடைசி நிமிஷத்திலே கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுவரைக்கும் அவனுக்கு அந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவன் கடைசி நேரத்தில் அந்த சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தை கொடுக்க காரணம் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்பதுதான். ஆகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரதேசு என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பது ஒரு ரட்சிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. இரட்சகராகிய ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கத்தை சிலுவையிலிருந்து அவர் 2வது வார்த்தை மூலமாக அவர் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த நாள் குட் ஃப்ரைடே என்று இந்த நாள் இருந்தாலும் கூட அநேக ஜனங்கள் இன்னும் பாவமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவையும் அவருடைய ராஜ்யத்தையும் விசுவாசிக்காதவர்களாக தான் காணப்படுகிறார்கள். அப்படியல்ல, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். இந்த கள்வன் ஆண்டவரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நம்பினதான ஒரு கள்வன், அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட இந்த கள்வனுக்கு ஆண்டவர் ஒரு பரதீசுவை கொடுத்தாரானால் பாவத்திலும் உலகத்தினுடைய பல பாவ பிடியிலும் சிக்குண்டு கிடந்த நம்மை இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்து நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களை நம்மை மாற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மகிமையான ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்தினீர். இந்த கல்வாரி தியானத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே இயேசுப்பா, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையில் இருப்போமானால் மன்னித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்க வண்ணமாய் ஆண்டவர் அந்த கள்வனுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு மனம் திரும்புதல், இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலும் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசமும் அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான ஆண்டவரை எண்ணங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிறைய பண்ணுங்கப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டிருந்தார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை மணவாட்டி சபையாய் ஒவ்வொருவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படத்தக்க வண்ணமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடே தினத்திலே இந்த நேரத்திலும் ஜெபிக்கும் பொழுது தானே அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் சுதந்தரித்து கொள்வார்களாக. எந்த பாவங்கள் ஜீவிதத்திலே இருந்தாலும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் முழுமையாய் கர்த்தர் தமது ஜனத்தை விடுவிப்பீராகப்பா. பாவ உணர்வு தம்முடைய ஜனத்திற்குள்ளே உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆமே இன்றைக்கே இந்த நிமிஷத்தில் தானே அந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமே நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அந்த ரட்சிப்பிலேயே தேவன் நடத்துகிறமைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேட்டு பதில் தருகிற அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மூன்றாவது வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் சிறு வயது துவங்கி சிலுவை தியான செய்திகளை நான் கேட்டு வருகிறேன். ஆனால் இந்த மூன்றாவது வார்த்தையை குறித்த செய்தி எனக்கு திருப்தியை கொடுக்கவே இல்லை. எனவே நான் இந்த மூன்றாவது வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். கடந்த 2013 வருடம் குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு சகோதரி என்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆண்டவர் தன் தாய்க்கென்று வந்தபோது ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அப்படியானால் இன்றைக்கு கணவனால் கைவிடப்பட்டு குழந்தைகளோடு தெருவில் நிற்கிற பெண்கள் எத்தனை பேர்? பெற்றோரால் கைவிடப்பட்டு பெற்றோரை இழந்து அனாதைகளாய் திரிகிற குழந்தைகள் எத்தனை பேர்? இவர்களுக்கெல்லாம் அவர் யாரை அடைக்கலமாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கேட்டார்கள். அந்த கேள்வி என்னை மிகவும் பாதித்தது. எனவே நான் உடனடியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே, நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது ஆவியானவர் என் ஆவியில் பேசிய ஒரு விஷயம் என்னவென்றால், என் தாய்க்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தது ஆத்மீக அடைக்கலம் என்றார். என் தாய்க்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தது ஆத்மீக அடைக்கலம் என்றார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இப்படி வேறு ஒரு அடைக்கலம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த கோணத்தில் இந்த வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இத்தனை வருடங்கள் நாம் இந்த செய்தியை பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டுவிடக்கூடாது, பெற்றோரை கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பெற்றோரை பிள்ளைகள்தான் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை நேசித்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பராமரிக்க வேண்டும். அப்படி தன் பெற்றோரை கவனிக்காமல் தள்ளிவிடுகிற எந்த பிள்ளையும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நாம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறோமோ அதைவிட முக்கியமானது அவர்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கை, அவர்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, அவர்களுடைய ஆத்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதில் நாம் செலுத்துகிற அக்கறைதான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த செய்தியை, இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய செய்தி என்ன என்பதன் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 19 அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவதாக இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது
இதில் அநேக கேள்விகள் எழும்புகிறது. அந்த கேள்விகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். பொதுவாக திருமணமான ஒரு பெண்ணை கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அவள் கணவனுடையது. இங்கே மரியாள் விதவையாயிருந்தபடியால் அவரை கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அவருடைய பிள்ளைகளுடையதாகிறது. ஒருவேளை அவருடைய மூத்த மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போனாலும் மரியாளை கவனிப்பதற்கு அவருக்கு வேறு பிள்ளைகள் இருந்தார்களா? வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவுக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தாயை தன் சொந்த சகோதரர்களிடம் ஒப்படைக்காமல் ஏன் சீஷனிடம் ஒப்படைத்தார்? அடுத்ததாக, சிலுவையடிவாரத்தில் இயேசுவின் சகோதரர்கள் யாரும் இல்லை, எனவே ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சீஷனாகிய யோவானிடத்தில் தன் தாயை ஒப்படைத்தார் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் திடீரென்று நடந்த ஒரு விபத்து அல்ல. இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு சாக்ரிஃபைஸ். தன் மரணத்தை நன்றாக அறிந்திருந்த ஆண்டவர் முன்கூட்டியே தன் தாயை தன் சகோதரர்களிடம் ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் ஏன் சிலுவை அடிவாரத்தில் தன் தாயை தன் சீஷனிடம் ஒப்படைத்தார்? அடுத்ததாக, ஒருவேளை தனக்கு பின் தன் தாயை யார் கவனிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டிருந்தால் அவர் எப்போது கவலைப்பட்டிருக்க வேண்டும்? அவர் ஊழியத்துக்கு புறப்படும் முன்பாக கவலைப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த 3.5 வருட ஊழியத்தில் மரியாளை பராமரித்தது யார்? ஆண்டவர் அந்த 3.5 வருடத்தில் தன் தாயை குறித்து கவலைப்படவில்லையா? அடுத்ததாக, ஒரு பெண்ணின் இறுதி காலத்தில் அவளை கவனிப்பதற்கு ஒன்று அவள் கணவனுடைய உதவி தேவை, அல்லது இன்னொரு பெண்ணின் உதவிதான் ஒரு பெண்ணுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இங்கே அவருக்கு சகோதரிகளும் இருக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றி வந்த பெண்களும் சிலுவை அடிவாரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களிடம் தன் தாயை ஒப்படைக்காமல் ஏன் சீஷனிடம் ஒப்படைத்தார்? அடுத்ததாக, மரியாள் தனக்கு பின் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார். ஆனால் எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர் யோசேப்பின் மரணத்தையும் கூட தடுத்திருக்கலாம் தானே என்று அநேக கேள்விகள் எழும்புகிறது. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஆத்மீக அடைக்கலம் என்பதுதான் அந்த பதில். ஓகே, ஆத்மீக அடைக்கலம் என்றால் என்ன? ஆத்மீக அடைக்கலம் என்பது நாம் நேசிக்கிறவர்களுடைய ஆத்துமாவை குறித்து பாரம் கொள்வது. இவர்கள் மரித்தால் பரலோகத்தில் சென்று சேர வேண்டுமே என்று அவர்களுடைய ஆத்துமாவை குறித்து கவலை கொள்வது. இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களா அல்லது பாவம் செய்கிறார்களா என்பதை சீர்தூக்கி பார்த்து அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவது. ஆவிக்குரிய வாழ்க்கையை, உலக பிரகாரமான வாழ்க்கையில் எழும்புகிற கவலைகளும் போராட்டங்களும் நெருக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் தடுமாறும் போது ஆண்டவராகிய இயேசுவின் வசனங்களின் துணையோடு அவர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, அவர்களுடைய ஆத்துமாவுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்பது. ஒருவேளை இவர்கள் தவறு செய்யும்படி நம்முடைய உதவியை தேடும்போது அவர்களுக்கு உடன்படாமல் அவர்கள் பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்துவது. இவை யாவும் தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆத்மீக அடைக்கலம். இப்படி ஒரு ஆத்மீக அடைக்கலத்தை யாரும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதற்கு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, இரத்த பந்த உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே தான் ஆண்டவர் தன் தாயை தன் சொந்த சகோதரர்களிடம் ஒப்படைக்காமல் தன் சீஷனிடம் ஒப்படைத்தார். அன்பானவர்களே, அடுத்ததாக மரியாளுக்கு ஆத்மீக அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர்
நமக்கு ஆத்மீக அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரா? எஸ், அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முதலாவதாக திருச்சபைகளும் ஊழியர்களும் மிகப்பெரிய ஆவிக்குரிய அடைக்கலமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபின் பெந்தேகோஸ்தே நாளில் அவர் உடனடியாய் செய்தது சபையை ஸ்தாபித்ததுதான். ஏனென்றால் அவரை பின்பற்றி வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆத்மீக அடைக்கலம் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இன்றைக்கும் கூட கோடிக்கணக்கான திருச்சபைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, தன் வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தினால், சமாதானமற்ற சூழ்நிலைகளினால், பாவ பழக்கங்களால், பாவத்தில் சிக்குண்டு அதன் விளைவுகளை சந்திக்கிறவர்கள் என்று அநேக தரப்பில் உள்ள மக்கள் சபையை தேடி நாடி வருகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் சபை ஆவிக்குரிய அடைக்கலத்தை கொடுக்கிறது. கிறிஸ்தவத்தை விமர்சித்து குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சபைக்கு தேடி வந்தவர்களும் கூட அவருடைய வசனத்தால் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொண்டவர்களும் உண்டு. இப்படி அத்தனை ஆத்துமாக்களுக்கும் சபை ஆவிக்குரிய அடைக்கலமாக விளங்குகிறது. அடுத்ததாக பரிசுத்த வேதாகமம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை உடனடியாக தொடர்பு கொள்ளவும், சமயத்திற்கு ஏற்ற ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா அழிந்து விடாதபடியும் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும்படியாகவும் அவர் தன்னுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். கிதியோன் வேதாகம சங்கத்தின் மூலமாக பொது இடங்களில் வைக்கப்பட்ட வேதாகமத்தை வாசித்ததன் மூலமாக எத்தனையோ பேர் தற்கொலைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொண்டார்கள். எனவே பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய அடைக்கலமாக இருக்கிறது. அன்பானவர்களே, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தேற்றரவாளனாகவும் ஆலோசனை கர்த்தராகவும் அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை பரம கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி 3 மிகப்பெரிய ஆவிக்குரிய அடைக்கலங்களை தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அவரை தேடி நாடி வருகிற ஒருவரும் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அவர் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை குறித்தும் அவர்களுடைய உலக வாழ்க்கையை குறித்தும் அக்கறை உடையவராக நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக மரியாளின் ஆத்தும ரட்சிப்பு ஏன் முக்கியமானது? அன்பானவர்களே, உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு பெற்றுத்தந்தவர் மரியாள் என்கிற அடிப்படையில் மரியாளின் ஆத்துமா மிகவும் முக்கியமானது. மரியாளின் ஆத்துமா பரலோகத்துக்கு சென்று சேருவது மிக மிக முக்கியமானது. எனவே தான் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சந்தித்த பின்னரும் கூட கிறிஸ்துவின் வழிகளில் மரியாள் வழிநடத்தப்படவும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை மரியாள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் மரியாளுடைய ஆத்துமாவை குறித்து அதிக விழிப்புடையவராய், மிக கவனமாய், மிக ஜாக்கிரதையாய் தன் சீஷனாகிய யோவானிடம் ஒப்படைத்தார். இந்த உலகத்தின் பாடுகள் மரியாளை பின்மாறி போக செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் மரியாளை யோவானிடம் ஒப்படைத்தார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் திட்டம் யார் மீது இருக்கிறதோ அவர்களை சத்ருவாகிய சாத்தான் அதிகமாய் நெருக்குவான் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக ஆண்டவர் மரியாளை யோவானிடத்தில் ஒப்படைத்த பின் நடந்தது என்ன? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அன்பானவர்களே, இங்கே இவர்கள் எல்லாரும் என்று வசனம் யாரை சொல்கிறதென்றால் அதற்கு முந்தைய வசனத்தில் அவருடைய அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாள் அப்போஸ்தலர்களோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தி அவர்கள் அத்தனை பேரும் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு முதல்
தலைமுறை விசுவாசிகளாகவும் அவருடைய சீஷர்களாகவும் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தார்கள் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் ஏன் யோவானை தெரிந்து கொண்டார்? இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவின் ஊழிய நாட்களில் அவர்களோடு இல்லை, அவரோடு அவர்கள் இணைந்து பயணிக்கவில்லை. எனவே ஆண்டவருடைய மகிமையை குறித்தும் அவர் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையின் திட்டங்களை குறித்தும் ஒன்றும் அறியாதவர்களாயிருந்தார்கள். ஆனால் அவருடைய சீஷனாகிய யோவான் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சீஷனாயிருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் 14 முதல் 17 அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நாம் படித்தோம் என்றால், யோவான் ஆண்டவராகிய இயேசுவை எவ்வளவு ஆழமாய் நேசித்தார், ஆண்டவரோடு எத்தனை நெருக்கமாக இருந்தார் என்பதை நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே யோவான் தான் தன் தாயை கிறிஸ்துவின் வழிகளில் துல்லியமாய் நடத்த தகுதி உள்ளவர் என்பதை அறிந்துதான் ஆண்டவர் தன் தாயை தன் சீஷனாகிய யோவானிடத்தில் ஒப்படைத்தார். அடுத்ததாக இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம் என்ன? இந்த வார்த்தையில் நாம் 3 நபர்களை பார்க்கிறோம். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று மரியாள், இன்னொன்று அவருடைய சீஷனாகிய யோவான். மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? மரியாள் ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்து முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தினார்கள். மட்டுமல்லாமல் தன்னுடைய மகனாகிய இயேசுவின் ஊழியத்தில் அவர்கள் எங்கும் குறுக்கிடவே இல்லை. முழுவதுமாக பிதாவின் சித்தத்தை செய்யும்படி விட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று நம்மையும் அர்ப்பணித்து நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு அனுமதிக்கிறோமா அல்லது தடையாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இத்தனை வருடங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்றுதான் நாம் கற்றுக்கொண்டோம். அன்பானவர்களே, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் சித்தத்திற்கு பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று மரியாள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். யோவான் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அன்பானவர்களே, யோவானை குறித்து நாம் அநேக காரியங்களை வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்ளுகிறோம். அவரை போல ஆண்டவரை ஆழமாய் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக எத்தனை பாடுகளிலும் கடைசி வரைக்கும் யோவான் துணை நின்றது போல கிறிஸ்துவோடு கூட இணைந்து உலகத்தின் பாடுகளை குறித்து கவலைப்படாமல் அவரோடு இணைந்து வாழ்கிறோமா அல்லது அவரை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் கொடூர வேதனைகளை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஆத்துமாக்கள் மீது மிகுந்த கவனமுடையவராகவும் ஆத்தும பாரம் நிறைந்தவராகவும் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். எனவே தான் தன் தாயின் ஆத்துமாவை குறித்து அதிக விழிப்புடையவராய் தன் தாயை கிறிஸ்துவின் வழிகளில் துல்லியமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி யோவானிடத்தில் ஒப்படைத்தார். அன்பானவர்களே, இத்தகைய ஆத்தும பாரமும் கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கிற தன்மையும் தாழ்மையும் அவருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பதும் நம்முடைய பிள்ளைகளை அவருக்கென்று அர்ப்பணிப்பதும் மிகவும் முக்கியமான காரியங்களாய் இருக்கிறது. இந்த சிலுவை நாட்களிலும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய சிலுவை மரணத்தை, அவர் ஒருவரே உலக இரட்சகர் என்பதை நாம் ஆத்துமாக்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துமாவை அவருக்கென்று ஆதாயப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு செய்தியை முடிக்கிறேன். அன்பானவர்களை, இந்த செய்தியினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, கேட்ட இந்த செய்தியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட இந்த சத்தியங்கள் ஒருபோதும் வீணாய் போய்விடாதபடிக்கு ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, மரியாளை போல, ஆண்டவராகிய உம்மை போல, தகப்பனே, உம்முடைய சீஷனாகிய யோவானை போல நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்கள்
பிள்ளைகளாய் வாழவும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக மாறவும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாறவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வருடந்தோறும் நம்முடைய ஹெவன் டிவி சார்பிலே சிலுவை தியான நிகழ்ச்சியை குறித்து ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற தலைப்பிலே உலகெங்கும் உள்ள மக்கள் அதனை குறித்து கேட்பதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வருடத்தில் கூட ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த 4வது திருவசனத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேவன் கல்வாரி சிலுவைநாதர் இந்த உலகத்திலே வந்து பல அற்புதங்களை செய்து மனுக்குல மீட்பிற்காக, நம்மை எல்லாம் மீட்டுக்கொள்வதற்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தன்னைத்தானே மனிதனாக இந்த பூமியில் அவதரித்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 4வது வார்த்தையை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த வசனத்தை குறித்து நாம் படிக்கும்போது மனித வாழ்க்கையிலே பல துன்பங்கள், வேதனைகள், துக்கங்கள் நிறைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது கூட அவர் இந்த உலகத்திலே தேவன் மனுக்குல ரூபம் எடுத்து மனிதனாக அவதரித்து மனிதனாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நம்மை போன்று அவர்களுக்கும் பாடுகள், துக்கம், அதே போன்று அவருக்கும் பசி, தாகம் எடுத்தது என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் சரீரப்பிரகமான வேதனை என்பது நமக்கு மட்டுமல்ல, அவரும் சரீரப்பிரகாரமான வேதனை அனுபவித்தார் என்பதை குறித்து நாம் இங்கே படிக்கலாம். ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் பார்க்கும்போது உதாரணமாக சிறு பிள்ளைகளை நாம் தண்டிக்கும் போது அந்த பிள்ளைகள் என்ன வேதனையில் அலறுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கும் போது மாணவர்களும் சில மாணவர்களெல்லாம் வேதனையில் ஏதாவது பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போது மனிதனாக பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு சரீர பிரகாரமான நோய்கள் வரும்போதும் இருந்தாலும் சரி, அல்லது பிற ஏதாவது செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, எதிரிகளால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாலும் சரி, நாம் சரீரப்பிரகாரமான வேதனைகளை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். உதாரணமாக அது நமக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய ராஜாதி ராஜாக்களுக்கும் அப்படிப்பட்ட வேதனை என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அப்போ வேதனை என்று சொன்னால் சரீர பிரகாரமான வேதனை மட்டும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. மனதளவில் நம்முடைய ஆன்மீக ரீதியான வேதனைகளும் நம்மை சில சமயத்தில் வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். நம்முடைய தாவீது ராஜாவுடைய நாட்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய சங்கீதம் 22ஆம் வசனத்திலே அவர் கூட என்ன செய்கிறார், பல எதிரிகள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய மாமனாராய் சவுல் அவரை பல சமயத்தில் அவரை கொல்வதற்கு அவர் எத்தனித்த போது நம் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர், பகலிலே நான் கூப்பிடுகிறேன் எனக்கு செவி கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் தூரமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வேதனைப்படுகிறான் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ துன்பம் என்பது நமக்கு மட்டுமல்ல, ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த சரீர பிரகாரமான அதே போன்று மன ரீதியான பாதிப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே நாம் படிக்கின்றோம். அப்போது சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த வேதனை என்று சொல்லி படிக்கும்போது தன்னைத்தானே துன்பப்படுத்தி கொண்டால் அந்த வேதனையிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா, ஒரு முறை நான் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியிலே ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த போது தஞ்சாவூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பிற்காக செல்ல வேண்டும் என்று சொல்லி பேருந்தில் பயணம் செய்த போது என்னோடு ஒரு பிற மதத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல படித்த ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் என்னோடு கூட பயணம் செய்தார். அப்போது திடீரென்று பார்த்தால் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருந்தது. என்ன என்று படித்தால் ஒருவர் அப்படியே தன்னுடைய
அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஆணியால் அரைஞ்சி அந்த ஆணியில் அப்படியே பின்னால் ஒரு கயிற்றால் கட்டி ஒரு வண்டி மாதிரிப்பட்ட ஒன்றா இழுத்துக்கிட்டே ரோட்டில் போயிட்டு இருந்தார். பெருங்கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. சார், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள், வலிமை வாய்ந்த மன்னர்கள் வலிமை குறைஞ்ச மன்னர்கள் மீது போர் தொடுத்து அந்த தோல்வியிட்ட மன்னனுடைய நாட்டில் போய் அந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து அந்த நாட்டினுடைய இளவரசன் அவருடைய குடும்பத்தில் இருக்க ஒரு சின்ன பிள்ளைகள் அவளை முதற்கொண்டு அவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி வேதனைப்படுத்தி என்ன செய்வாங்க, அப்படியே கண்ணை பிடுங்கிடுவாங்க. ரொம்ப கொடூரமான செயல்களில் ஈடுபட்டு அந்த பிள்ளைகளை அப்படியே துடிக்க அந்த பிள்ளைகளை அப்படியே முதுகில் அப்படி ஆணிகளால் பெரிய கொக்கிகளால் அந்த தூக்கி அப்படியே மாட்டு வண்டி போன்ற பெரிய அந்த வண்டிக்கு மேலே தூக்கி அப்படியே அந்த பிள்ளைகளை இழுத்திட்டு வருவாங்க. எங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால் வெற்றி பெற்ற நாட்டில் கொண்டு வரும்போது இந்த நாட்டினுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஆட்கள் எல்லாம் நின்று அதை வரவேற்பாங்க, கைதட்டி உட்குறிக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படும், இவ்வளோ வேதனைப்படும் சார். அதே மாதிரி தான் இந்த காலமும் இந்த மாதிரி தெய்வத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தெய்வத்தை மகிழ்விப்பதற்காக தன்னைத்தானே தன்னுடைய உடம்பை வருத்தி கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர் அப்படி சொன்னார். நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய சரீரத்தில் இப்படி வேதனைப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்காக தான் நம்முடைய தேவன் பாருங்கள் பூமியில் வந்து நம்முடைய வேதனையை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லி இந்த வேதனை வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போது இன்னும் நாம் பார்க்கும்போது மன ரீதியான வேதனையினால் ரொம்ப துன்பப்படுகிறோம் என்று சொல்லி இப்போது சொன்னேன். ஒரு நாள் ஆண்டவர் எரிகோ பக்கமாக போகும்போது பல அற்புதங்களை செய்துவிட்டு எரிகோ பக்கமாக போயிட்டே இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். பிறந்ததிலேருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாது, உலகம் என்னென்னு தெரியாது, வெளிச்சம் என்னென்னு தெரியாது, உற்றார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. வழியருகே பிச்சை கேட்டுக்கிட்டே இருந்தானா. ஜனங்கள் அந்த வழியாக நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று சொல்லி விசாரித்தான். குருடன் பார்த்தீங்களா? ஆனால் அவனுக்கு சத்தம் கேட்டது. பெருந்திரளான மக்கள் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பாட்டு பாடி ஆரவாரமாக போயிட்டே இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த குருடனுக்கு பயங்கர வேதனை. உடனே சொன்னாங்க, இது என்னன்னு விசாரித்தான் பார்த்தீங்களா? உடனே சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாக என்ன போயிட்டே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான், இப்படி இயேசுப்பா பெரிய அற்புதங்களை அடையாளம் செய்யக்கூடியவர் என்று. அவனுக்கு ஒரே நம்பிக்கை, அவனுக்கு ஒரே வேதனை, என்னுடைய இந்த அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும், நான் பார்வையிட வேண்டும். அவன் என்ன பார்த்தான் பார்த்துங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான். பாருங்கள், அவனுக்கு வேதனை நீங்கணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டான். உடனே போன ஆட்கள் எல்லாம், யோ சத்தம் போடாதப்பா, ஏசப்பா போயிட்டுருக்கிறார், நீ என்ன தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. அவன் பாருங்க, அவனுக்கு வேதனை அவனுக்கு தான் தெரியும். அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு தேவனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக சத்தம் போட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக சொல்லிட்டான். இயேசு அதை கவனித்தார். பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வந்தார். மகனே உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும்னு சொன்னான். பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கண்ணு தெரியாதவனுக்கு பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். உடனே நீ பார்வையடைய மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆஹா, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் பார்த்துடுங்க. என்ன சந்தோஷம் அவனுக்கு. அதே போன்று ஆண்டவருடைய நம்முடைய பலவிதமான வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்ம நெருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அழுது ஜெபிக்கும்போது பிரைஸ்தலாட் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை தருகிறார். நம்ம மனிதரிடம் அந்த துன்பத்தை குறித்து அல்லது நம்முடைய உற்றார் உறவினரோட அடுத்தவரோட அதை பற்றி நம்ம சொன்னோம்னு சொன்னால், சிலர் 1-2 பொருளாதார ரீதியாக அல்லது பண ரீதியாக அல்லது வேறு ரீதியாக உதவி தவிர பெரிய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை தர முடியாது. இதை குறித்து நம்முடைய சாரால் நவரோஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருடன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம். அதே மாதிரி அவர்கள் ஒரு பாடல் மூலமாக, ஒரு சின்ன பாடல் மூலமாக அவங்க பாடியிருக்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே, இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே, துன்பம் துக்கம் கண்ணீர் மறப்பேனே மறப்பேனே மறப்பேனே, இயேசுவின் மார்பினில் சாருவேனே சாருவேனே சாருவேனே, காரிருள் மூடும் நேரத்தினில்
கர்த்தாவும் பாதம் மண்டினேனே காரிருள் சூழும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் மண்டினேனே எந்தனை மீட்டிட உந்தனை ஏந்தீரே அன்பின் சொரூபியன் இயேசுநாதா இயேசுநாதா எந்தனை மீட்டிட உந்தனை ஏந்தீரே அன்பின் சொரூபியன் இயேசுநாதா இயேசுநாதா இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 கல்வாரி நாதனின் இரத்தத்தை சிந்தி நீரே பாவிக்காக கல்வாரி நாதாவும் இரத்தத்தை சிந்தி நீரே பாவிக்காக கைகால்கள் ஆணிகள் கடாவப்பட்டது முள்மூடி சூடினர் நின் சீரசில் இயேசுவின் மார்பினில் சாருவேனே 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 துன்பம் துக்கம் தூய நீங்கிடுமே நீங்கிடுமே நீங்கிடுமே. பாருங்க, அப்போ நான் துன்பப்படும் போது துயரப்படும் போது ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த துன்பத்தை நாம் வைக்கும்போது வேதனைகளை வைக்கும்போது நமக்கு அந்த வேதனையிலேருந்து விடுதலை பெறுகிறது. இன்னும் பார்ப்போம்னா சில சமயம் நம்ம வேதனைப்படும் போது என்ன செய்வோம், அடுத்தவங்க மேலே பழி போடுவோம், நம்ம அடுத்தவங்களை சாபம் போடுவோம், சபிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், இவ்வளவு கடினமான வேதனை அனுபவிச்சார். நினச்சி பார்ப்போம், இவ்வளவு கடினமான ஒரு வேதனை நம்ம மேலே ஒரு சின்ன ஒரு ஆணி பட்டாலோ அல்லது ஒரு சின்ன முள் குத்தினாலோ ஒரு ஐயோ சில டைமில் கொண்டு ஆழமாக பட்டால் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது, நம்ம அந்த வேதனையை நம்ம சகிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் தலையில் முள்முடி சூட்டி அவரை ரொம்ப கேவலமாக அவரை இழுத்துட்டு போய் அவர் ரொம்ப பரியாசம் பண்ணி அவரை கடும் வேதனையில் கொடுமையான வேதனையில் சென்ற போது கூட அவர் நம்ம படைத்த மக்களாகி அவரால் உருவாக்கப்பட்ட நம்ம மேலே அவர் எந்த சாவும் போடலை. அவர் தன்னைத்தானே அந்த வேதனையை சகித்து கொண்டார். சகித்து கொண்டது மட்டுமில்லை, அவர் யாரை பார்த்து கூப்பிடுறார் பாருங்க, அவருடைய பெற்றோர்களை பார்த்து கூப்பிட்டாரா இல்லை, உறவினர்களை பார்த்து கூப்பிட்டாரா இல்லை, யாரை கூப்பிட்டார், தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நோக்கி அவரை அனுப்பினவரே, இதற்கு மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக யாரை அனுப்பினாரோ அவரை குறித்து அவரை தான் ஆண்டவர் கூப்பிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னத்துக்கு இந்த சிலுவையிலேருந்து அவர் தனியாக போயிடலாமே, அவர் தேவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட சிலர் நினைப்பாங்க, நாம் கூட நினைக்கலாம். ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய சீசர்களிடையும் அவருடைய உடன் ஊழியக்காரர்களிடையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒருக்கா தேவாலயத்திலே ஆண்டவர் இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை கட்டுவேன்னு சொன்னார். பாருங்கள், நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் மனிதர்கள், மனுஷிகமாக சிந்திக்கக்கூடியவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், அவர் பாடுபடுவதையும் அவர் மரிக்க போகிறதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப போகிறதையும் குறித்து அவர் என்ன செய்தார், சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் அவர் சொன்னார். ஆனால் நம்ம போன்ற மனிதர்களுக்கு அங்கே அவருடைய அந்த பரியாசக்காரர்களுக்கு அவர்களுக்கு அந்த உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன செய்யல தெரியல. அப்போது இந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து கொடும் வேதனைப்பட்டு கடுமையான துஷ்டர்களால் செய்யாத குற்றத்திற்காக ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதங்களை அடையாளம் செய்தார். வேறு யாரையாவது எதாவது பண்ணாரா, நம்மளை மாதிரி நமக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிராக எதுவும் பேசினாரா, இல்லை. அற்புதங்களை அடையாளம் செய்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக, பாவம் செய்து பாவத்தில் ஈடுபட நம்மளை மீட்பதற்காக வந்த தேவன் தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த ஜீவபலி அவர் வேதனையும் துடித்து கொண்டிருந்த கூட சமயத்தில் கூட அவர் நம்மை குறித்து பேசலை, நம்மை சாபம் போடலை, நம்மை சபிக்கலை. ஆனால் தேவன் என்ன செய்தார், தேவன் தன்னை அனுப்பினவரை நோக்கி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் கூட பல டைமில் பல உடல் ரீதியாக சில போயிட்டு இருக்கும்போது சில வேதனைகள் திடீர்னு இருப்போம். சில உடம்பில் பலவிதமான நோய்கள்னால வேதனைப்படலாம், அல்லது வேறு விபத்துகள் மூலமாக நமக்கு வேதனைகள் ஏற்படலாம், பல துன்பங்கள் ஏற்படலாம். நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்ம பாதிக்கப்படும் போது சில வேதனைகளை நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம். இப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி நாம் கடினமாக மன ரீதியாக துக்கம் அடையக்கூடிய சமயத்தில் வேதனைப்படக்கூடிய ஆண்டவரை நோக்கி நாம் அழுது ஜெயிப்போம் என்றால், தேவனிடம் நம்முடைய கவலைகளை நாம் சொல்லுவோம் என்றால், நிச்சயமாக நமக்கு சில விஷயங்கள் ஆண்டவர் உடனடியாக அற்புதத்தை செய்வார். இல்லாட்டா சிறு நாட்கள் கழிந்தாவது ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்வார், நமக்கு அந்த விடுதலையை தருவார்,
நமக்கு வேதனையை நீக்குவார், நம்முடைய வியாதிகளிலிருந்து விடுதலை தருவார், துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி அந்த 4ஆம் வசனத்தில் அந்த சிலுவை பாடுகள் ஆண்டவர் சொன்ன அந்த திருவசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த பிரகாரமாக கஷ்டப்படும் போது தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இதை குறித்து இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தின் மூலமாக நான் இந்த உரையை முடிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய பாடலாக பாடி அந்த ஜெபம் செய்து முடித்துக் கொள்கிறேன். ஓ இயேசுவே இளையன்னை பாருமே, ஓ இயேசுவே இளையன்னை பாருமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, தாயின் கருவினில் உருவாகும் முன்னரே, தாயின் கருவினில் உருவாகும் முன்னரே தாங்கி நடத்தினீ என்னை தயவாய் மன்னியும், தாங்கி நடத்தினீ என்னை தயவாய் மன்னியும், உம்மை போற்றுவே என் உயிருள்ள நாளெல்லாம், உம்மை போற்றுவே என் உயிருள்ள நாளெல்லாம், என் இயேசுவே இளையன்னை பாருமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, வாலிப நாட்களில் மனம் போல் அலைந்தேனே, வாலிப நாட்களில் மனம் போல் அலைந்தேனே, மாசணுகாத நீ என்னை மார்போடு அணைத்தீரே, மாசணுகாத நீ என்னை மார்போடு அணைத்தீரே, எலோயி எலோயி என்னை ஏற்று கொள்ளுமே, எலோயி எலோயி என்னை ஏற்று கொள்ளுமே, என் இயேசுவே இளையன்னை பாருமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே, ஏழை பாவினான் என்னை ஏற்று கொள்ளுமே. அனைவரும் கண்மலை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் எங்கள் ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நல்ல இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா சிலுவை பாடுகளை அப்பா அனுபவித்த போது ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பலவிதமான துன்பம் துயரங்கள் அப்பாவுக்கு தந்தபோது கூட ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை சபிக்கவில்லை, சாபமிடவில்லை ஆண்டவரே. அதே சமயத்தில் ஆண்டவரே தேவனை நோக்கி தான் மன்றாடினீர் அப்பா, உண்மை அனுப்பினவரை நோக்கி மன்றாடினீர் என்று படிக்கிறோம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கும் கூட பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுவது உண்டு ஆண்டவரே. சரீர பிரபாரமாக ஆவிக்கு பிரபாரமாக இல்லை பொருளாதார ரீதியாக ஆண்டவரே பலவிதமான வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் தொல்லைகள் எங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்பா. கடும் வேதனை இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வேதனையில் நோய்கள் துன்பங்களினால துயரங்களினால மன கஷ்டங்களினால ஆண்டவரே உலக ரீதியான பல ஏற்பட்ட பாதிப்புகளினாலே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உண்மையாக உடைய சமூகத்தை அவர்கள் ஆண்டவரே மனிதர்களால் அவர்களுக்கு எந்த தீர்ப்பும் ஏற்பட முடியாது, தீர்வுகளும் செய்ய முடியாத நிலைமையில் ஆண்டவரே ஆண்டவரை உண்மை நோக்கி உண்மை உத்தவமாக அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை வேண்டுதல் செய்யும்போது அப்பா இறங்குவீராக. பிரைஸ்தர ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பீராக, தேற்றுவீராக அப்பா. ஆண்டவரே உண்மை அனுப்பின ஒரு இடத்தில் ஆண்டவரே அப்பா செல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே ஒரு காலத்தில் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தை கடந்து வரும்போது அப்பாவுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உண்மை தரிசிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் மந்தையின் ஆடுகளாக மேய்ச்சலின் ஆடுகளாக அப்பாவுடைய மந்தையில் சேர்க்கப்பட நீர்தாமே இருக்க ஜீவனமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அன்பின் கருத்தினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் தனித்தனாக பேர் வர சந்திக்க வேண்டும் என்று உங்களோட அப்பா பாதங்கஞ்சி மன்ற அருமை ரட்சகரே. ஆமென். ஹல்லேலூயா.
கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையிலே நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவராக அப்படியே அதில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய கடைசி தொட்டு ரத்தம் வரைக்கும் நிலத்திலே சிந்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இயேசு நான் தாகமாக இருக்கிறேன் என்று உரத்த சத்தமாக கூப்பிடுகிறார். இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை ஏற்கனவே தீர்க்கதரிசிகளாலே பழைய ஏற்பாட்டில் முன்னுரைக்கப்பட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவருடைய பிறப்பு, சிலுவை மரணம் எல்லாவற்றையும் குறித்து பல தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை அவர் சொல்வது கூட அவருடைய பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதலாகவே இருக்கிறது. சங்கீதம் 22:15 நான் வாசிக்கிறோம், என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 69:21 வாசிக்கிறோம், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட சங்கீதக்காரனாகிய தாவீதினால் உரைக்கப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே நிறைவேறுகிறது. இயேசு நம்முடைய பாவங்களை, நம்முடைய வியாதிகளை சுமந்தவராக அந்த இடத்துல தொங்கிக் கொண்டு தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கேட்கிறார். ஆமென். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாறுகிற லாசருவை பார்த்து ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார், லாசருவின் விரலின் அந்த நுனியிலே ஒரு சொட்டு தண்ணீரை தோய்த்து அதை எனக்கு தாரும், அதை எனக்கு கொடும் என்று அவர் கேட்கிறார். பாதாளத்தின் வேதனை அப்படிப்பட்ட வேதனை. இயேசு சிலுவையிலே அந்த பாதாளத்துக்கு ஒப்பான வேதனையை அவர் சுமந்தார். ஏனென்றால் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் செய்த பாவத்தின் பலனை பாதாளத்தில் அனுபவிக்கிறார். அந்த ஒரு மனிதனுடைய பாதாள வேதனை அவ்வளோ கொடியதாக இருக்கிறது. அவருக்கு அவ்வளோ தாகம் ஏற்பட்டு அந்த தாகத்திற்கு தண்ணீரை, அந்த ஒரு சொட்டு தண்ணீரினாலாவது தன்னுடைய நாவை குளிர பண்ண முடியுமா என்று ஏங்கி கொண்டிருக்கிற அளவுக்கு பாதாள வேதனை அந்த ஐஸ்வர்யவான் அனுபவிக்கிறார். அந்த ஒரு மனிதனுடைய பாவத்தின் தண்டனை அவ்வளோ கொடூரமாக இருக்க முடியும் என்றால் இயேசு சிலுவையிலே மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறவராக, மனுக்குலத்தின் பாவத்தை மட்டுமல்ல பாவத்தினாலான விளைவாகிய பாதாள தண்டனையும் அனுபவித்தவராக அந்த சிலுவையிலே தொங்குகிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக, நாம் அனுபவிக்க வேண்டிய பாதாள தண்டனையை அவர் அனுபவிக்கும்படியாகவே அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்திலே அவர் அந்த பாதாள வேதனை அனுபவித்தவராக, அதற்கு ஒப்பான பயங்கரமான சொல்லி முடியாத வேதனை அனுபவித்தவராகவே அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் பாவத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையையும் அந்த பாதாளத்தின் அந்த வேதனையையும் அவர் அனுபவித்தார். அந்த வேதனையினாலே அவர் தாகமாக இருக்கிறேன் என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் உங்களை பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராக அவருடைய சிலுவையின் மரணத்திற்கு மூலமாக உங்களை கொண்டு செல்கிறார். இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது ஐஸ்வர்யவான் அனுபவித்த அந்த பாதாள வேதனைக்கு ஒப்பான அதே வேதனை குறிப்பிடுகிறது. இப்பொழுது நாம் அந்த பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவின் நித்திய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக இயேசு அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். அதனாலே நாம் நம்முடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு அதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவரே அதை ஏற்றுக்கொண்டார் தன் மீது. இந்த மொத்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக
ஒரே பரிகாரியாக இயேசு அந்த இடத்திலே தன்னுடைய மொத்த இரத்தத்தையும் சிந்தினார். அதனாலே அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே பரிகாரி நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் வேற எந்த இடத்திலும் செலுத்தப்படுவதில்லை, இயேசுவிடத்திலே மட்டுமே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிடும்போது நீங்கள் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பெரிதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆமேன். அடுத்ததாக யோவான் 19ஆம் அதிகாரத்திலே இயேசு அந்த காடியை வாங்கினார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அந்த காடியை வாங்கினார். அந்த காடி நல்ல காடி இல்லை, அது கசப்பான காடி. அதை ஏன் அவர் வாங்க வேண்டும்? அந்த கசப்பான காடியை, அந்த அருவருக்கத்தக்க காடியை ஏன் அவர் வாங்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பழமொழி சொல் இருந்தது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. அப்படி என்றால் பிதாக்கள் பாவங்களை செய்கிறார்கள், அதனுடைய பலனை பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். அதை பழமொழியாக பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. பிள்ளைகள் விரும்பத்தகாத ஒன்றை அனுபவிக்கிறார்கள், பிள்ளைகள் அவர்களாலே அனுபவிக்க முடியாத ஒன்றை அனுபவிக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. இயேசு இந்த இடத்துல அந்த விரும்பத்தகாத காடியை வாங்கி கொண்டார். அப்படி என்றால் நம்முடைய பரம்பரையாக வருகிற சாபங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அதற்காக நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். இயேசு அந்த காடியை அவர் வாங்கினதுனாலே நாம் இப்பொழுது தலைமுறையாக அனுபவிக்க வேண்டிய சாபங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நின்று சிலுவையின் மரணத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். என்னவென்றால் எரேமியா 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற பழமொழி சொல் இனி இஸ்ரவேல் தேசத்திலே கேட்கப்படுவதில்லை. ஆமேன். இதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பரம்பரையாக உங்களை தொடர்கிற வல்லமைகள் உங்களை தொடர வேண்டிய அனுமதி இல்லை. ஏனென்றால் அந்த சாபத்தை, அந்த காடியாக, கசந்த காடியாக இயேசு தன்னுடைய சரீரத்திலே அதை வாங்கி கொண்டார். அந்த கசப்பான காடியை அவருக்கு குடிக்க கொடுத்த போது அவர் அதை வாங்கி கொண்டார். அதனாலே நம்முடைய சாபங்களை, தலைமுறையாக அனுபவிக்க வேண்டிய சாபங்களை அவர் சுமந்து கொண்டார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலைமுறையாக கடன் பிரச்சனைகளாக, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக, பொருளாதார பிரச்சனைகளாக, தலைமுறையாக மரணங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் தலைமுறை சாபத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. அவர் அந்த கசப்பான காடியை ஏற்றுக்கொண்டார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆமேன். அதனாலே நீங்கள் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தலைமுறை சாபத்தை அவர் தன் மீது சுமந்து கொண்டார். அந்த சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய சிலுவையின் மரணத்தை விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்ட சாபங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அவருடைய சிலுவை விசுவாசிக்கிற இயேசு மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழும்பினார் என்ற சிலுவையின் செய்தியை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சிலுவையிலே பெற்ற வெற்றி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவையை பற்றிய நற்செய்தி தேவ பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அது கிரியை செய்கிறதாகவே இருக்கிறது. ஆமே. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனை கொடுக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆமே. அடுத்ததாக இயேசு ஒரு தாகமுடையவராக இருந்தார். இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நான் சாப்பிடுகிற போஜனமா இருக்கிறது என்கிறார். அவர் ஒரு தாகத்தை வைத்திருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை, தன்னை அனுப்பினவர் எந்த நோக்கத்துக்காக தன்னை அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் தாகமாக இருந்தார். அவர் அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தாகமுடையவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை எதற்காக தேவன் இந்த உலகத்தில்
உலகத்தில் வைத்திருக்கிறார் என்கிற சித்தத்தை உணர்ந்தவர்களாக அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட தாகம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே தாகம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டாகட்டும். இயேசு எதற்காக உங்களை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கத்தக்கதான தாகம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாகட்டும். அடுத்ததாக இயேசு மத்தேயு 5:6 சொல்லுகிறார், நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேலே நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனை தேடுகிறதிலே பசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லவைகளை செய்கிறதற்கு தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை குறித்து தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் தேவனுடைய நீதியின் மேலே பசி தாகமாக இருப்பது. அப்படிப்பட்ட தாகம் உடையவர்கள் திருப்தி அடைகிறார்கள். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேலே தாகமாயிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல ஒரு ஆத்துமா தாகம், தேவனை தேடுகிற தாகம், தேவனை நோக்கி பார்க்கிற தாகம் இன்றைக்கு இயேசு இந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவனை தேடுகிறதான ஒரு தாகம் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகள் தேவனை தேடுகிறவர்களாக இருப்பார்களாக. உங்கள் வீட்டில் குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேவனை தேடுகிற தாகத்தால் நிரம்பி இருப்பார்களாக. நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. அது ஒரு நல்ல தாகம். அதை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருங்க, அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீங்க. நீங்கள் தேவன் வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கும்போது அவர் வார்த்தையை தந்து உங்களை திருப்திப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிற தாகம் உங்களுக்கு உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், நான் ஜீவ நதி, என்னிடத்திலிருந்து பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய தாகத்தை தீர்க்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மேல அதிக தாகமுடையவர்களாயிருங்க. தேவனை தேடுகிறதுல அதிக தாகமுடையவர்களாயிருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அதிக தாகமுடையவர்களாயிருங்க. கூடுமானால் ஒருவருக்காவது தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. ஈச் ஒன் ரீச் ஒன். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தாகம் உங்களுக்கு இந்த நாளிலே உண்டாகட்டும். இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக வாழ்ந்தாரோ, அதே போல தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையின் மூலமாக, உங்க வார்த்தையின் மூலமாக, உங்க சுவிசேஷத்தின் மூலமாக, நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக சந்திக்கப்படாத ஜனங்களை போய் சந்திக்கட்டும். அதற்கான ஒரு விசேஷ தாகம் உங்களை நிரப்பட்டும். இந்த நாளிலே இந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக இயேசு இப்படிப்பட்ட ஒரு ஆத்தும தாகத்தை உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறார். நீங்க ஆத்துமாக்களை குறித்த தாகம் உள்ளவர்களாயிருங்க. தேவ வசனத்தை குறித்த தாகம் உள்ளவர்களாக இருங்க. அப்பொழுது அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீங்க சொல்லுகிற நற்செய்தியானது, நீங்க சொல்லுகிற சுவிசேஷமானது அநேகருக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் நடுவில் இருப்பவரும், வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாய் தொங்கிக் கொண்டிருப்பவரும், கள்வர்களின் மத்தியிலே இருந்து கதறி கொண்டிருக்கிறவரும், இதோ சகதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மரித்தும் உயிர்த்தெழுந்து இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வசனங்களை உலகம் எங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறதான ஹெவன் டிவி நிறுவனத்திற்கும் அதன் ஊழியர்களுக்கும் அதிலிருந்து பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிமை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தையை பற்றிய சிந்தனையை தெரிவிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வந்த என் தேவாதி தேவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
இந்த 6வது வசனத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்ன இந்த திரு வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மரம் 1 வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து இந்த நாட்களிலும் இந்த பாடுமரண நாட்களை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடிமை ஆண்டவரே, இந்த 6வது வார்த்தையை குறித்து ஆண்டவரே சொல்லுகிற போது உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் அடிமையோடு இருந்து செயல்படுவீராக. சத்ருவான் இந்த வசனத்தை பொறுக்கி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் அடிமை முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவாதி தேவனுடைய அன்பு பிரசன்னம் கூட இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முடிந்தது என்று சொன்ன இந்த 6வது வார்த்தை இயேசு சொல்லுகிற போது எது முடிந்தது என்று கூறுகிறார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் தன்னை அனுப்பின வேலை முடிந்தது என்று சொல்லுகிறார். எந்த வேலைக்காய் பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை உலகத்தில் அனுப்பினார்? ரட்சிப்பின் பணியை செய்கிறதற்காய். ஆம், தம்முடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள். தீர்க்கதரிசிகளின் மூலமாக எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் வாழ்வடையாதபடியினாலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பின் பணியை செய்யும்படியாய், அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி அறிவிக்கும்படியாய், நித்திய ஜீவனை பற்றி கூறும்படியாய் அனுப்புகிறார். அதுதான் மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷத்திலே யோசேப்பு என்கிறதான அந்த நீதிமானை பற்றி நாம் பார்க்கிறோம். அவருக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாகிறாள். அவளை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன் யோசேப்பினிடத்திலே சொப்பனத்திலே தரிசனமாகி, யோசேப்பை நீ அவளை தள்ளிவிடாதே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் உலகத்தின் பாவத்தை இரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கிற இரட்சகர் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் பாவத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் இரட்சகராய் இந்த உலகத்திலே அவதரித்தார். அது மாத்திரமல்ல, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை உலகத்தில் தந்தருளினது ரட்சிப்பின் பணியை நிறைவேற்றுகிறதற்காக, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பதற்காக, ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக. ஆம், தன்னை சிலுவையில் அறைந்தார்கள். வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் கூட நிந்தித்தான். நிந்தித்தவன் போது அவனுக்கு ஒரு ரட்சிப்பை அருளின தேவன். அப்படியானால் அவருடைய முதற் பணி ரட்சிப்பின் பணி. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், என்னை பிதா அனுப்பின ரட்சிப்பின் பணி முடிந்தது என்று சொல்லி. 2வதாக எது முடிந்தது என்று சொல்லுகிறார்? நான் அடைந்த பாடுகள், நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் முடிவடைந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே தன்னுடைய காரியங்களை செய்கிற போது, தன்னுடைய பணியை செய்த போது வேதபாரகர் பெர்சேர் அவரை அதிகமாய் நிந்திக்கிறார்கள். இவன் தச்சனுடைய குமாரன் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்திலே உண்டே என்று சொல்லி தரைக்குறவாய் பேசுகிறார்கள். அவர் பிசாசுகளை துரத்தின போது பெயல் சபூலினால் இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். பாவிகளை நேசிக்கிற தேவன் பாவிகளோடு உரையாடுகிற போது இவன் ஏன் பாவிகளிடத்திலே தங்குறான் என்று சொல்லி அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட நிந்தனை, மரண தருவாயிலும் கூட போர்ச்சேவர்கள் அவர்களை நிந்திக்கிறார்கள், ஜனங்கள் நிந்திக்கிறார்கள். நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ இறங்கி வா என்று சொல்லி அவரை அதிகமாய் நிந்திக்கிறார்கள். கள்ளன் கூட நிந்திக்கிறான். அப்படிப்பட்ட நிந்தனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் முடிந்து போனது என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரரோடே என்னுடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று சொல்லி, அப்படி அடிக்கப்படும் ஆடுகளைப் போல நான் அலைக்கழிக்கப்படுகிறேன் என்று சொல்லி, அப்படியாய் அவர் அடைந்த பாடுகளுக்கு அளவில்லை. அந்த பாடுகள், நிந்தனைகள் எல்லாம் முடிவடைந்தது என்று சொல்லுகிறார். 3வதாக அது அவர் எது முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார்
சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசுவை குறித்த என்ற தீர்க்க தரிசனங்கள் முடிவடைந்தது. என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முடிவடைந்தது. இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் என்ன? மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து இயேசுவானவர் பிறப்பாராம். இயேசுவானவருடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம் முடிவடைகிறது. அவர் சமாதான பிரபுவாய் உலகத்திலே பிறப்பார் என்று சொல்லி ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவடைகிறது. அவர் பவனியாய் வருவார். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து மகிழ், உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லியாம். அவர் குருத்தோலை ஞாயிறில் அவர் வந்த பவனியை குறித்து இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்தை குறித்து சகரியா தீர்க்கதரிசி 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன வார்த்தை? இதோ எனக்கு கூலியை தாருங்கள் என்று கேட்டேன், எனக்கு கூலிக்காக 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். ஆம், அவருடைய விலை யூதாஸ் பெற்றுக்கொண்ட வெள்ளிக்காசு 30. அவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் பெற்றுக்கொண்ட கூலி 30 வெள்ளிக்காசு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. தாவீது ராஜா சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சொல்லும் போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிற போது என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் பிதாவானவர் அவருக்கு ஒப்புவித்த ஊழியம் முடிவடைகிறது என்று சொல்லுகிறார். நான் அடைந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் முடிவடைந்தது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் முடிந்தது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முடிவடைகிறது என்று சொல்லுகிற போது அது இன்னொரு காரியத்தின் தொடக்கம். உதாரணமாக, ஒரு மாணவன் அல்லது மாணவி ஒரு என்ஜினியரிங் முடித்து விட்டாள். அதோடு அவளுடைய படிப்பு, அவளுடைய காரியங்கள் முடியவில்லை. இனிதான் தொடங்குகிறது. படிப்பை முடித்த அவள் அல்லது அந்த மாணவன் வேலைக்காய் அவன் தொடர வேண்டும். வேலையை பெற்றுக்கொள்வதற்காய் புதிய புதிய காரியங்களை செய்ய வேண்டும். அது ஒரு தொடக்கம், அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கம். அவனுடைய படிப்பு முடிந்து போனது முடிவல்ல, அடுத்தது ஒரு தொடக்கம். அதே போல தான் இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னுடைய காரியம் முடிவடைந்தது, நான் செய்து நிறைவேற்றிய காரியங்கள் முடிவடைந்தது. என் அன்பு மகனே, மகளே, இனி உனக்கு தான் பொறுப்பு. நீ தான் தொடங்க வேண்டும். நீ தொடங்கு. எதை தொடங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் விட்டு சென்ற பணியினை நீ தொடங்கு. நான் விட்டு சென்ற பணியினை நீ தொடங்கு. எந்த பணி? ரட்சிப்பின் பணி, சுவிசேஷ பணியை நீ தொடங்கு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய், ஒரு இடம் அல்ல, உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற காரியம் இதுதான். நீங்கள் போய் எதை செய்யுங்கள்? நான் முடித்த சுவிசேஷ பணியை நீங்கள் செய்யுங்கள். நான் முடித்த ரட்சிப்பின் பணியை நீங்கள் செய்யுங்கள். அதனால தான் அவருடைய சீஷர்கள் இந்த வசனத்தை பின்பற்றி, அவருடைய இந்த கட்டளையை பின்பற்றி சுவிசேஷ பணியை செய்தார்கள். அவர்களுக்கு பிற்பாடு மிஷனரிகள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள், சுவிசேஷ பணியை செய்தார்கள். ஏன்? நம்முடைய தேசத்திற்கும் ஏராளமான மிஷனரிகள் கடந்து வந்தார்கள் அல்லவா? நம்முடைய பிராந்தியத்திற்கும் கடந்து வந்தார்கள் அல்லவா? ரிங்கல் தோபே ஐயர், மால்ட் ஐயர், மீட் ஐயர், மெர்காஷியஸ் ஐயர், ராக்லாண்ட் ஐயர், ஏமி கார்மிக்கல், இப்படி எத்தனை தேவ ஜனங்கள் இந்த தங்கள் சொந்த தேசத்தை விட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உபதேசித்தார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பின் பணியை செய்தார்கள். அந்த ரட்சிப்பின் பணி நமக்குரியது. பிரியமானவர்களே, மரித்த
ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை தருகிறார். என் அன்பு மகனே மகளே, நான் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். நான் விட்டு சென்ற இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதை குறிக்கோளாக கொண்டுதான் இந்த ஹெவன் டிவி ஊழியமும் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற அடிப்படையிலே உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு சுவிசேஷ பணியை செய்கிறது. நம்முடைய கடமையும் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்ட, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற இந்த சுவிசேஷ பணியை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, எதன் தொடக்கம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், பாடுகளின் தொடக்கம். பாடுகளின் தொடக்கம். என்ன பாடுகள்? ஊழியம் செய்வது லகுவான காரியமல்ல. ஏராளமான பாடுகள் உண்டு. இயேசுவானுடைய சீஷர்கள் ஊழியத்தை செய்த போது ஏராளமான வேதனைகளை அனுபவித்தார்கள். தீட்டு கொளுத்தப்பட்டார்கள், தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டார்கள், தோல் எண்ணெயிலே போட்டு வறுக்கப்பட்டார்கள். இப்படி பல பாடுகள் அந்த காலத்தில் மாத்திரம் அல்ல, இந்த காலத்திலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. ஏனென்றால் இந்த நாட்கள் பாடுகளின் தொடக்கம். நம்முடைய இந்திய தேசத்திலே பாடுகளை அனுபவித்த ஒரு பக்தனை குறித்து உங்களோடு சொல்லலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். 1800ஆம் வருஷத்தின் தொடக்கத்தில் அமெரிக்க தேசத்திலிருந்து மிஷனரிகள் அசாம் மாநிலத்திற்கு கடந்து வந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அங்கு வாழுகிற காரோ என்று சொல்லுகிறதான பழங்குடி மக்கள் மத்தியிலே அநேக வருடங்கள் ஊழியங்களை செய்தார்கள். அவர்களுக்கு ஆத்துமா கிடைக்கவில்லை. கடைசியாக நக்சிங் என்கிறதான ஒரு மனிதன் குடும்பத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த காரியமானது அந்த கிராமத்தின் தலைவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. கிராமத்தின் தலைவன் வேகம் எடுக்கிறான். எப்படி இப்படி ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவனால் பொறுக்க முடியவில்லை. உடனே திரளான ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த மனிதனையும் அவனுடைய மனைவியையும் 2 குழந்தைகளையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறார்கள். நிறுத்தி அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த கிராமத்து வீரர்களும் இந்த கிராமத்து தலைவனும். அந்த கிராமத்து தலைவன் சொல்லுகிறான், நீ இயேசுவை மறந்துவிடு, அவரை நீ மறந்துவிடு, அவருடைய பிள்ளையா நீ வாழக்கூடாது. நீ அப்படி மீறி அந்த சுவிசேஷத்து நிமித்தமாய் அவரைத்தான் அறிவிப்பேன், இயேசுவைத்தான் நான் பற்றி கொள்வேன் என்று சொன்னால் உன்னையும் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய 2 குழந்தைகளையும் நாங்கள் அம்பு எய்து கொன்று விடுவோம் என்று சொல்லி பயப்படவே இல்லை. 2 குழந்தைகளையும் முதலாவதாக கொன்று விடுவோம் என்று சொல்லி அம்பை எய்ய நினைக்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை, ஏனென்றால் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். நோ டர்னிங் பேக். இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்தேன். நான் இனி பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார். 2 பிள்ளைகளையும் அம்பு எய்து கொள்ளுகிறார்கள். இப்போதும் கேட்கிறார். அவர் நோவை சொல்லிவிட்டார். கடைசியாக சொல்லுகிறார், நீ உன்னுடைய இயேசுவை மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய மனைவியை நாங்கள் கொன்று போடுவோம். மனைவியை கொன்று போடுவோம் என்று சொன்னால் அவர் அசந்து கொடுக்கவே இல்லை. அவர் சோர்ந்து போகவில்லை. அவருடைய ரத்தம், அவருடைய கண்களிலிருந்து ரத்தம் போல கண்ணீர் வடிகிறது. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு சொல்லுகிறார், என் இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன். மனைவியையும் அவர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அம்பு எய்து கொன்று போடுகிறார்கள். கடைசியாக கேட்கிறார்கள், நீ ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறாய், நீ அந்த இயேசுவை மறுதலிப்பாய், ஆனால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், the cross before me and the world behind me. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. அவர் பாடிக்கொண்டே, இந்த பாட்டை பாடிக்கொண்டே இருக்கிற போது பொல்லாத மனிதர்கள் அம்பு எய்து கொள்ளுகிறார்கள். பாடுகள் பிரியமானவர்களே, அந்த நாள் மாத்திரமல்ல, ஆண்டவருக்காய் நின்றது நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்கிறார். அவர் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவருக்காய் கோதுமை மணியாய் மாறுகிறார். அதுதான் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன பணி நீ தொடங்கு என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய பணியை தொடங்குகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நம்மையும் ஆண்டவர் அதற்கு தான் அழைக்கிறார். பாடுகள் நிறைந்தாலும், வேதனைகள் நிறைந்தாலும் என்னுடைய பணியை அந்த பாடுகளின் மத்தியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அடுத்ததாக எது தொடங்குகிறது? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின் தொடக்கம். இல்லை என்று சொன்னால் இயேசுவானவரின் வார்த்தைகள் நிறைவேறுதலின் தொடக்கம். இயேசுவானவர் உலகத்தில் இருந்த போது சொன்ன வார்த்தைகளின் தொடக்கம். என்ன வார்த்தைகளை அவர் சொன்னார்? மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 5 முதல் 11 வரை சில வசனங்களை பார்க்கிற போது, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி உலகத்தை வஞ்சிப்பார்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள், கலங்காதிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சமும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும் பூமியின் பல இடங்களிலும் உண்டாகும், அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒரு முடிந்தது என்று சொன்ன வார்த்தை, இன்னொரு பகுதியின் தொடக்கம். இந்த தொடக்கமான காரியங்களை நாம் பார்க்கிற போது, இயேசுவானுடைய வார்த்தைகளின் நிறைவேறுதலின் தொடக்கங்களை நாம் பார்க்கிற போது, உலகம் எங்கும் பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தங்கள், இயேசுவானுடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் அறிகிறோம். அந்த வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். இயேசுவானவர் ஒரு இடத்துல சொல்வார், நான் வருவேன். எப்படி வருவேன்? வல்லமையோடு நான் வருவேன், மகிமையோடு வருவேன், நியாயம் தீர்க்கிறவராக நான் வருவேன். வருகிற போது மேய்ப்பன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தனித்தனியாய் பிரிக்கிறதை போல நானும் உங்களை பிரிப்பேன். செம்மறியாடுகள் வலப்பக்கத்திலே நிற்கிறது போல என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை நான் வலது பக்கத்திலே சேர்த்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை தருவேன். ஆனால் இடது பக்கத்தில் நிற்கிற வெள்ளாடுகளை போன்ற சபிக்கப்பட்ட மக்களுக்கு நரகம் என்று சொல்லி அவர் வேதனையோடு சொல்லுகிறார். அன்பு ஜனமே, முடிந்தது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். தொடங்குகிறது என்று சொன்ன வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய வருகையின் தொடக்கத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய வருகையிலே நாம் இழந்து போகாதபடிக்கு, அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு, வருகையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக எல்லாம் வல்ல தேவனுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மட்டுமல்லாமல் இப்படிப்பட்டதான இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அடியனுக்காக அமைத்து கொடுத்த ஹெவன் டிவி நிர்வாக குழுவினருக்கும், இந்த டிவியின் வாயிலாக இந்த சிலுவை பாடினை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மக்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை அழித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூலோகத்துக்கு மனிதனாக பிறந்து வந்தார். அவர் சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள தேவையில்லை. ஆனால் சிலுவையிலே அவர் அறையப்பட்ட பிறகு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் மொழிந்த 7 வார்த்தைகளிலே கடைசி வார்த்தையான 7வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 23 அதிகாரம் 46 வசனத்திலே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவர் இப்படியாக இந்த வார்த்தையை தேவனிடத்தில் சொல்வதற்கு முன்பு அவருடைய நிலைமை எப்படி இருந்தது, சிலுவை பாடு எப்படி இருந்தது என்பதை நாம் கொஞ்சம் அறிந்துதான் ஆக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளாகிய நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு மீட்டு செல்வதற்காகத்தான். ஆனால் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் பாவி என்று. எப்படி?
அவர் பாவம் செய்தாரா? இல்லை என்கிறார் பேதுரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்பவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று. இவர் இப்படிப்பட்டதான பாடுகளை பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கன் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று. அதே அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தன் வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சப்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் தன் வாயை திறவாதிருந்தார் என்று. நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவம் செய்தாரா? இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம் ஆக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று. அப்படி என்றால் அவரை ஏன் பாவி என்று முத்திரை குத்தி குற்றவாளி கூண்டலை நிறுத்தி அவமான சின்னமாகிய சிலுவையிலே அவரை அறைவதற்கு பிலாத்து ஒப்புவிக்கிறான்? காரணம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் நன்மையை செய்தார். இறந்து போய் 4 நாட்களாக நாரை கொண்டிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பியதை பாவம் என்று சொல்ல முடியுமா? 38 ஆண்டுகளாக யாரும் கண்டு கொள்ளாதபடிக்கு பெதஸ்தா குளத்தண்டை தனியாக கிடந்த அந்த வயோதிக முதியவனை தேடி சென்று இயேசு சுகம் கொடுத்தாரே, அதை பாவம் என்று சொல்ல முடியுமா? இறந்து போய்விட்டதாக நினைத்த எவ்வீறு மகளை உயிரோடு எழுப்பினாரே, அதை பாவம் என்று சொல்ல முடியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று குஷ்டரோகி சொன்ன போது அவனுடைய கரத்தை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று சுத்தமாக்கினாரே, இதைத்தான் பாவம் என்று சொல்ல முடியுமா? 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகம் பெற்றாளே, இது அவர் செய்த பாவமா? இல்லை, 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்த போது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு பூமியிலே பாவிகளை மன்னிக்கும் அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்று சொல்லி அவனை எழுந்து நடக்கும்படியாய் சொன்னாரே, இதுதான் அவர் செய்த குற்றமா? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று குருடர்கள் கூப்பிட்ட போது அருகே சென்று அவர்களுடைய கண்களை திறக்க செய்தாரே, இது அவர் செய்த குற்றமா? அப்படி என்றால் அவர் என்ன குற்றம் செய்தார்? பாவியே என்று ஏன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார்? அவர் அடுக்கடுக்காக செய்த அற்புதங்களை, அதிசயங்களை கண்ட வேதபாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். இதுதான் நடந்தது. அவரை சிலுவையிலே அறைந்து கொல்வதற்கு பிலாத்து கட்டளையிட்டானே, உடனடியாக நடந்ததுதான் என்ன? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். போர் சேவகர்கள் அவரை பற்றி இழுத்தார்கள், சாட்டையினாலும் கோலினாலும் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில் குட்டினார்கள். உன்னை குட்டியது யார் என்று ஞான திருஷ்டியினால் கண்டறிந்து சொல் என்றார்கள். தண்டனிட்டு படிந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவர்கள் அவரை சிலுவையை சுமக்க செய்து அவர் சுமந்து வந்த அந்த சிலுவையோடு கூட சேர்த்து கட்டினார்கள். கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறைந்தார்கள், தலையிலே முள்முடியை சூட்டினார்கள். பிரியமானவர்களே, அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டிய போது அந்த முள்முடி அவருடைய தலையை அழுத்தியதால் தலையிலிருந்து இரத்தம் வடிகிறது. அவருடைய கால்களிலும் கைகளிலும் ஆணிகளை
கொண்டு அடித்தபடியினாலே அந்த காயங்களிலிருந்து இரத்தம் வடிகிறது. இந்த வேதனை தாங்க முடியாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் கண்களிலிருந்து வடிந்த அந்த கண்ணீரும் அவருடைய காயங்களிலிருந்து வடிந்த இரத்தமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இரத்த கண்ணீராக அவருடைய உடம்பெங்கும் பரவி கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய வாயிலிருந்து 7 வார்த்தைகள் வருகிறது. அவர் திருவாய் மொழிந்த 7வது வார்த்தை தான், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதாகும். இது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஜெபமாகவும் கொள்ளலாம், இதை பூரண அர்ப்பணிப்பாகவும் கொள்ளலாம். தன்னை முழுமையாக தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிய பிதாவிடத்தில் ஒப்புவிக்கிறார் கர்த்தாதி கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியின் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார். ஆக பிதாவினுடைய ஆவியினால் அவர் இந்த உலகத்தில் பிறந்து வந்தவர் மட்டுமல்ல, அவர் தன் ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அவருக்கும் பிதாவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவரே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோவான் 16:28 சொல்லுகிறது, நான் பிதாவினிடத்திலிருந்து உலகத்துக்கு புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் உலகத்திலிருந்து பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று. இந்த வார்த்தைகள் அவருக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே பிதாவும் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆவியை தேவன் பிதாவிடத்தில் கொடுக்கிறார் என்றால் பரிசுத்தமாய் கொடுத்தார். இந்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தீபமாக இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய ஆவியானது தீபமாக ஒளியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12 சொல்லுகிறார். இன்னும் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஒரு மனுஷனுக்கும் ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தபடியினாலே தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படியே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆவியை விட்டுத்தான் ஆக வேண்டும். யாரும் தன்னோடு கூட வைத்திருக்கவும் முடியாது, தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய ஆவியை விட்டு விடவும் முடியாது, அழித்து விடவும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியை தேவனிடத்தில் எப்படி கொடுத்தாரோ அப்படி நாமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவின் கைகளில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சி. இது நமக்கு ஒரு பாடமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று. அவர் சொன்னபடியே அவர் தன் ஜீவனை நமக்காக இரத்தப்பலியாக சிலுவையிலே கொடுத்தார். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறபடியினாலே நான் என் ஆவியை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை, ஆவியை யாரும் எடுத்து விட முடியாது. அவர் தன்னுடைய விருப்பப்படியே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். மீண்டுமாக
நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடுந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று. நாம் நம்முடைய ஆவியை எப்படி வைத்திருக்கிறோம்? மதிலிடுந்த பாழான பட்டணம் என்பது ஆவியை அடக்காத மனிதனுக்கு சொல்லப்பட்ட உவமை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பரிசுத்தமாக வைத்திருந்தார் இந்த உலகத்தில் வாழும் போது. ஏனென்றால் மனிதன் மண்ணிலிருந்து தோன்றியவன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று. ஆக தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவிதான் மனிதனுடைய ஆவி. நம்முடைய சரீரம் மண்ணாக இருக்கிறபடியினாலே இந்த மண்ணான சரீரம் பூமிக்கு சென்று விடும். ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி தேவனிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பொதுவாக மனிதனாகிய நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றும் உண்டு. சரீரத்தை கண்களால் காண முடியும், ஆவியையும் ஆத்மாவையும் உணர முடியும். ஆக தேவன் கொடுத்த ஆவியை தேவனிடத்திலே நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவிடத்திலிருந்து பெற்ற ஆவியை பிதாவினிடத்தில் கொடுக்கிறார். மீண்டுமாக பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்பு உன் தேவனை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி தேவனிடத்தில் போகும் முன்பு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே உணர்கிறோம். ஆவியை குறித்து யோபு கூட இப்படியாய் சொல்லுவான். யோபு 12:10 மாம்சமான மனுஷனுடைய ஆவி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று. மாம்சமான மனிதனுடைய ஆவி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்றபடினாலே தான் இந்த யோபு அதிகாரம் 27:2-3 ஆகிய வசனங்களிலே, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசியில் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொல்லுவான். ஆக நமக்குள் இருக்கும் ஆவி தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தபடியினாலே, அவர் மனிதனாக இருந்தபடியினாலே அவருக்குள் இருந்த ஆவி பிதாவினுடைய ஆவி. ஆகவே பிதாவினிடத்திலிருந்து ஆவியை பெற்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் தானாகவே கொடுக்கிறார். அவருடைய ஆவியை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவரே கொடுத்தார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். மத்தேயு 24:14 சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும். அவருடைய சிலுவை பாடுகளை ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும். ஈச் ஒன் ரீச் ஒன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொன்னால் போதும், இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல ஸ்தேவானும் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலே அவனை கல்லறைந்து கொல்ல அங்குள்ளவர்கள் முயற்சித்த போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் தன்னுடைய உயிரை கொடுக்கிறான். ஆம், நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை பிதாவிடத்தில் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்தது போல, ஸ்தேவான் தன்னுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, நாமும் நம்முடைய ஆவியை பரிசுத்தமாய் வைத்திருந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். இரட்சணிய யாத்திரிகத்திலே இரட்சணிய சரிதம் என்ற பகுதியிலே 375வது பாடலிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் என் தாய் உயிர் நல்கினன் உம் கை என்னா, ஒருபோதும் என் தாய் உயிர் நல்கினன் உம் கை என்னா, திருவாய் மலர்ந்து தலை சாய்த்தன ஜீவன் விட்டார் என்று. ஒருபோதும் என்னை விட்டு விலகாத என் அப்பனே பிதாவே, நீர் கொடுத்த என்னுடைய ஆவியை நான் உம்முடைய கைகளில் அப்படியே கொடுத்து விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதாக இரட்சணிய யாத்திரிகம் சொல்லுகிறது. நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்போம்.
அவருடைய சுவிசேஷத்தை உலகெங்கும் சொல்வோம். நம்மால் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை உலகெங்கும் பரப்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.